இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை அவர் உரையாற்றாமல் அதை இந்த தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் வெளியேறி இருக்கிறார். இது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த அந்த பேட்டியின் போது அது ஆளுநர் குறைகளைத்தான் சுட்டிக்காட்டினார், அந்த குறைகளை தவிர்க்க வேண்டும் என்று அவர் புறக்கணிப்பு செய்ததில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றது தவறில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இந்த ஆளுநர் உரையானது அவர் உரையாற்றாமல் தொடர்ந்து 3வது ஆண்டாக இவ்வாறு வெளியேறுவது சரியானதானா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இதுல எனக்கு எடப்பாடிக்கு முடிச்சு போடுறதுக்கு பார்க்காதீங்க. இல்ல, நான் அவரை விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னது அவருடைய அது நிலைப்பாடு, கட்சியோட கருத்தா இருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது ஆளுநர் செய்தது தவறு. அதாவது சட்டமன்றத்தில் மைக் வேலை செய்யல என்று அவர் சொன்னது, ஒருவேளை நம்ம அதை உண்மைன்னு எடுத்துட்டா கூட அவர் தொடர்ந்து மைக் இல்லாம கூட பேசி இருக்கலாம். சட்டமன்றத்தில் பல நேரத்தில் பல உறுப்பினர்களுக்கு மைக் துண்டிக்கப்பட்டிருது. ஆனா அவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க. அந்த மைக் இல்லைங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. தொடர்ந்து பேசிட்டு மைக் இல்லாததுனால இது சரிவர கேட்கல என்று அவர் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தா மிக சிறப்பா இருந்திருக்கும். ஆனா அவர் அதை செய்யல. அடுத்து அவர் குறை சொன்னதுங்கிறது தேசிய கீதம் பாடல என்று சொல்றாரு. எனக்கு தெரிந்து சட்டமன்ற மரபு என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலும் சரி, திராவிட கட்சிகள் கடைபிடிக்கிற மரபு என்பது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும், இறுதியில தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் மரபு. ஆனால் ஆளுநர் தேசிய கீதத்தை முதல்ல பாடணும் என்பது அவருடைய விருப்பமா இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சட்டமன்றத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதுல அதிகாரம் செலுத்த முடியாது. இது ஒன்று. அடுத்து ஒரு ஆளுநர் உரை என்பது ஒரு நோட்டரி பப்ளிக் கிட்ட நம்ம போறோம். நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போட்டது நம்பத்தானா என்று பார்த்துட்டு அவர் ஒரு அட்டஸ்டேஷன் அந்த இடத்துல பரிடுவார். அரசாங்கத்தின் உரைக்கு, அது எந்த அரசாங்கமா இருக்கலாம், திமுக அதிமுக எந்த அரசாங்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அத படிச்சு பார்த்து சட்டமன்றத்தில் பதிவேற்ற வேண்டியது, படித்து காட்ட வேண்டியது கவர்னருடைய கடமை. அதுல நீங்க இந்தந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்த வேண்டும் என்பதோ, இந்தந்த விஷயங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதோ, அதுல இந்தந்த குறைகள் இருக்கிறது என்பதோ, இவர் கல்லூரி பேராசிரியரும் அல்ல, அரசாங்கத்துக்கு தேர்வு நடத்துகிறவரும் அல்ல. அந்த இது ஒரு கொஸ்டின் பேப்பர் திருத்தி மார்க் போடுற மாதிரி இவர் நினைக்கிறார். அந்த நடைமுறைகள் தவறு. திமுக அரசாங்கத்துல கவர்னர் சுட்டிக்காட்டிய அத்துணை குற்றச்சாட்டுகளும் இருக்கு, அத்தனை குறைகளும் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனால் கவர்னர் பேச வேண்டியது எதிர்கட்சி தலைவர். அதை பேச வேண்டியவர் எதிர்கட்சி தலைவர். நான் ஆளுநர் இதை திமுகவுக்கு எதிராக செய்தார் என்று நான் பார்க்கல. அண்ணா திமுகவுல ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் தன் கையில் எடுத்துக்கொண்டார். அப்ப எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய விஷயங்களை இவர் அங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர் பேசுகிறார். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் நடந்தது சார். அதுல ஏடிஎம்கே வெளிநடப்பு செய்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி அளிக்கிறார். ஆளுநர் கூறிய அந்த 13 குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவரும் படிக்கிறார். இதனால் எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை ஆளுநரும், ஆளுநரின் பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவரும் வகித்துக் கொண்டார்கள் என்ற ஒரு குழப்பம் கூட ஏற்பட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? இதை நம்ம இப்படி பார்க்கலாம். ஆளுநர் அமைதியாக இருந்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த குறைகளை சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி வெளிநடப்பு செய்திருந்தால் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அங்கீகாரம் அவருக்கு கிடைத்திருக்கும். தேர்தல் வர இருக்கிற காலகட்டங்கள்ல
சட்டமன்ற பதிவேடுகளில் இன்றைய ஊடக விவாதங்களில், நாளைய பத்திரிகை செய்திகளில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார், தெரிவித்திருக்கிறார் என்றால், தேர்தல் நடக்கிற நேரத்தில் அது அதிமுகவுக்கு பலன் அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக உயர்த்தி பிடித்திருக்கோம். மாறாக அதை கெடுக்கிற வகையில ஆளுநர் இந்த குறைகளை எல்லாம் சட்டமன்றத்தில் பேசி ஒரு அரசியல்வாதியை போல அவர் நடந்து கொண்டது என்பது தவறுகளை சுட்டிக்காட்டுகிற அதிகாரமில்லாத ஆளுநர் செய்ததால் தவறு செய்த திமுகவின் மீது ஒரு அனுதாபமும், ஆளுநர் செயல் தவறு என்கிற ஒரு பார்வையும், அது பாரதிய ஜனதா கட்சி எதிரான ஒரு கருத்துமாகத்தான் மக்கள் மத்தியில பேசப்படும். பொதுவான கருத்து இது திமுகவுக்கு சாதகமாக தான் இது போகும். ஆளுநருக்கு எதிரான மனநிலை தான் பொதுவான கருத்துரையாளர் இருக்கணும். நீங்கள் கூறியதை தான் அவர் டிடிவி தினகரன் கூட இதை ஒட்டி தான் கூறியிருக்கிறார். ஆளுநர் கூறியது ஏற்புடையது அல்ல என்று.